கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள நாம் தினம்தோறும் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சில குடும்பத்திலே ஆலயத்துக்கு புறப்பட்டு போவாங்க, சில குடும்பத்திலே ஆலயத்துக்கு போகாமல் இருப்பாங்க. ரெண்டு விதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமாக இணைந்திருக்கிறீங்க. செய்தி சற்று வித்தியாசமாக இருக்கும், ஆழமாக கவனித்தால் புரியும். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47, 48 ஆகிய வசனங்கள். சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். சில குடும்பத்திலே சொந்த வீடு இருக்கும், சொந்த கார் இருக்கும், சொந்த கம்பெனி இருக்கும், சொந்தமாக வியாபாரம் பார்ப்பாங்க, விவசாயம் இருக்கும், வீட்டில் பேரம்பேத்தி பிள்ளைகள் சகல விதமான செழிப்பு இருக்கும். மாதம் அக்கௌண்ட்டில் டான்னு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அவங்களோட வாழ்க்கையிலே கர்த்தரை சேவிக்க மாட்டாங்க. நான் உழைச்சதுனால தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. ஓடி ஓடி பார்ப்பாங்க, சம்பாதிச்சு பார்ப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தா எல்லாம் குறைவுபட ஆரம்பிச்சிடும். ஏன் குறைவுபட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியாது. சகலமும் குறைவுபட்டு என்று எழுதப்பட்டிருக்கு. சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும்போது கர்த்தரை தேடிட்டாங்கன்னா தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனால் சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும்போது கர்த்தரை தேட மாட்டாங்க. கர்த்தரை தேடாம, கர்த்தரை சேவிக்காம, சுயத்தை நம்பி, தன்னை நம்பி, இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை நம்பி, சொந்த வீடு இருக்குது, சொந்த வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னை நம்பி கர்த்தரை விட்டு தள்ளி போய் துணிகாரமாக வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன் ரெண்டு செய்தியுமே பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாமல் ஏமாத்துற எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு அக்கறையாக போகணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். 9 மணி சர்ச் அப்படின்னா 10 மணிக்கு போய் உட்காந்துருப்பாங்க. நான் சர்ச்சில் வேலை பார்த்துருக்கேன். ஏகப்பட்ட சர்ச்சில் போய் மெசேஜ் கொடுக்க போவேன். மெசேஜ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் உள்ளே வருவாங்க. மெசேஜ் முடியறதுக்கு முன்னாடியே கையில் ஃபோன் எடுத்து கிளம்பி போயிடுவாங்க. நிறைய குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன். சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில், அந்த வேலை நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். ஒரு 80 வருஷம் ஹையஸ்டாக, ஒரு 100 வருஷம் வாழ போகிறோம் ஒரு பூமியில் உள்ள ஒரு வாழ்க்கை. ஏன்னா சில குடும்பத்தில் 95 வயசுலலாம் நல்ல திருப்தியாக கற்றுக்கிறதுனால பேரம்பேத்திலாம் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா? சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நம்ம கர்த்தரை உண்மையாக சேவிக்கிறோமா? அது ஒன்று தான் இன்னைக்கு நமக்கு கேள்வி. ஏன்னா சில குடும்பத்தில் பிள்ளை இல்லை, புருஷன் சரியில்லை, பையன் சரியில்லை, வியாதி வந்துட்டு பல சூழ்நிலையில் சர்ச்சில் போய் ஜெபிப்பாங்க. தேவன் நிறைய அற்புதம் செய்வார், அதிசயம் தருவார், எல்லாம் நடக்கும். அதிசயம்லாம் நடக்கும், அதெல்லாம் சரிதான். ஆனால் சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில், அந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில். சில குடும்பத்தில் ஜெபிக்க ரொம்ப சொல்லுவாங்க, பிரதர் 2 வருஷமாக புருஷன் முன்னாடி பிரிஞ்சு போய் இருக்கிறோம், சின்ன சண்டை தான் வந்துச்சு, அம்மா வீட்டுக்கு போயிட்டா, போய் பேசி பார்த்துட்டேன், கூப்பிட முடியல, 18 வருஷமாக சேர்ந்து வாழ்ந்தோம், சின்ன பிரச்சனையில் போயிட்டா, பிள்ளைகள் இருக்கு, 2 பிள்ளைகள் இருக்கு, இப்போ என்ன செய்யன்னு தெரில, 2 வருஷமாக பிரிஞ்சு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிம்பாங்க.
இந்த 18 வருஷம் சம்பூர்ணமா இருக்கையில் கர்த்தரை எப்படி தேடணும்? சகலமும் பரிபூரணமா இருக்கையில் வியாபாரத்துல சகல செழிப்பு தந்திருப்பாரு, வேலையில சகல செழிப்பு தந்திருப்பாரு. அப்படிலாம் இருக்கும்போது கர்த்தரை எப்படி தேடுகிறோம்? அதுதான் முக்கியமான கேள்வி. ஏன்னா சில குடும்பத்துல காலை வேளையில என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், இதயத்துல ஃபுல்லா என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி யோசிப்பாங்க. பிள்ளைகள் பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா எங்கேயாவது போகணும் அப்படின்ட்டு போயிடும். ஃப்ரெண்டு இல்லை எக்ஸாமு நிறைய காரியம் சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் ஏகப்பட்ட ப்ரோக்ராம் போடுவாங்க, அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. சகலமும் பரிபூரணமா இருக்கையில் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்கிறோமா? அது ஒரு பெரிய கேள்வி. சில குடும்பத்திலே அப்படிலாம் இல்லை பிரதர், நாங்கள்லாம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளல பிரதர், நாங்களாம் ஞாயிற்றுக்கிழமை சும்மா கடமைக்கு தான் போயிட்டு வரோம், நாங்கள் கையில் பைபிள் கூட கொண்டு போக மாட்டோம். ஏன்னா சர்ச்சில் யாரும் பைபிள் கொண்டு வர சொல்லி எங்களுக்கு யாரும் சொல்லலை. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போவோம், உட்காந்துட்டு எழுந்திரிச்சிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். எங்களை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. கடமை கிறிஸ்டியனாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தேடலை என்றால் கீழே இருக்கிற சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே தண்டனை. முதல்ல சொல்லிட்டேன் தண்டனை அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் சொல்லணும்னா சாபம். சகலமும் சம்பூர்ணமா இருக்கையில் தேவனை ஒழுங்கா முறைப்படி தேடலை என்றால் தண்டனை எழுதி வைத்திருக்கிறார். அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன், செய்தி 2 பக்கம் இருக்கும் அப்படின்னு. ரட்சிக்கப்பட்டவங்களும் இருப்பீங்க, ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் மறுபடியும் உலகத்துக்குள்ளே கிளம்பி போயிடுவாங்க. கல்யாணம் முடிக்கும்போது ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சில் போய் கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடித்து அதுக்கப்புறம் மறுபடியும் விக்கிர வழிபாடுக்குள்ளே போயிருந்தாங்க, மறுபடியும் பின்மாற்றத்துக்குள்ளே போயிருந்தாங்க. குடும்பத்தில் பார்த்தா பிள்ளைகள் பேரம்பேத்தி எல்லாமே இருக்கு, ஆனால் விக்கிர வழிபாட்டில் இருக்காங்க. தேவன் உக்கிர கோபத்தோடு வரும்போது அந்த வீட்டுக்குள்ளே குறைபாடு வரும். 2வது பட்டினியோடு குறைபாடு வரும்போது பட்டினினா பஞ்சம். அடுத்தாப்புல தாகத்தோடும் நிர்வாணத்தோடும், தண்ணி கூட இருக்காது, ட்ரையான லைஃப். நிர்வாணம் அப்படின்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஒரு குடும்பத்திலே ஆவிக்குரிய பிள்ளைகள் எப்படிலாம் வாழணும்னு சொல்லி பைபிள் எழுதப்பட்டிருக்கு. நிர்வாணம் அப்படின்னாலே அதுக்கு ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு. நீங்க ஒரு முழு பைபிளில் நிர்வாணம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆதாம் ஏவாளுடைய கதை தெரியும். பழத்தை சாப்பிட்ட உடனே நிர்வாணிகளா இருந்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பாதுகாவல் இல்லை அப்படின்னாலே நிர்வாணமான நிலைமைதான். சாபம், நிர்வாணம் அப்படின்னாலே சாபம். ஆனாலும் கூட ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் அழகா ஒரு இலை வைத்து தைத்து கொடுக்கிறார், நிர்வாணம் காணப்படக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் சகலமும் சம்பூர்ணமா இருக்கையில் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது குறைபாடு வருது. பட்டினி, தாகம், நிர்வாணம். கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். சில குடும்பத்தில் விக்கிரத்தில் போய் சேவிச்சுட்டு இருப்பாங்க. சில குடும்பத்தில் யார்கிட்ட வேலை பார்க்குறாங்களோ அவங்க சொன்னதுதான் அப்படி நினச்சிட்டு அவங்க சொன்ன மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, உண்மையாக வாழ மாட்டாங்க, பரிசுத்தமாக வாழ மாட்டாங்க, நீதியை பின்பற்ற மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. தேவனை ஆராதிக்கும் போது தான் ஒரு மனுஷன்
ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க முடியும். கீழ்ப்படியும் போது தான் ஆசீர்வாதம். உண்மையாக வாழ்ந்து பரிசுத்தமாக வாழும்போது தான் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. நம்ம பரலோகத்தில் போகணும் அப்படின்னா நீதியை பின்பற்றுகிற பிள்ளைகளாக மாறணும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சியாக தேவன் தருவார். சில குடும்பத்திலே காலை வேளையில் நீங்கள் நினைப்பீங்க, பிரதர் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பேசினா நல்லா இருக்குமே, ஆசீர்வாதமான செய்தி பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் இதயத்தில் யோசிக்கலாம். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனலில் பைபிளில் ஒவ்வொரு வேத பகுதி அழகாக தியானிச்சுட்டு வரோம். அதில் சில காரியங்கள் சாபத்தில் உள்ள காரியத்தை எடுத்து நம்ம டீச் பண்ணுறோம். எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு வேணா என் வாழ்க்கையில் உள்ள சில காரியங்கள் சொல்கிறேன், அது பிரயோஜனமாக இருக்கும். நான் 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸில் 3 வயசு 5 வயசுலேருந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே சர்ச்சில் கொண்டு போட்டு வளர்த்துருக்காங்க. ஆனால் நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கலை. ஞானஸ்தானம் எடுத்த பையன்தான், நற்கரம் எடுக்கிற பையன்தான், பக்கத்தில் இருக்க சிஎஸ் சர்ச்சுக்கு போகிற பையன்தான். ஆனால் விக்கிரத்துக்கு ஒரு மனுஷனை நம்பி மாந்திரியத்துக்கு 13 லட்சம் கிட்ட கொடுத்துருக்கேன். நான் செத்துப்போன்னு சொல்லி மாந்திரியம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் சாகலை, அவன் செத்து போயிட்டான். என் வாழ்க்கையில் வியாபாரத்தில் நஷ்டம், சொந்த வீடு எல்லாம் நகை நட்டு எல்லாம் போய் நடு ரோட்டுக்கு வந்தேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது நான் என்ன தர்ம கண்டுபிடிச்சேன்? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 12 வரையும் சொல்லலாம், 14 வரையும் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சாபம். 1 முதல் பாகம் ஆசீர்வாதம், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சாபம். அந்த 2 ஸ்டேஜ்லையுமே என் வாழ்க்கையில் நான் வியாபாரத்தில் இருக்கும்போது சகல விதமான செழிப்போடு இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் சாபத்திலையும் வாழ்ந்திருக்கேன். அந்த 2 வச்சு என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அந்த 2ஐயும் வச்சு நான் பார்க்கும்போது வியாபாரத்தில் இருக்கும்போது சகல விதமான செழிப்பு தந்திருந்தார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நான் வியாபாரம் பார்ப்பேன். ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வியாபாரம் பார்த்தா தான் சந்தோஷமாக இருக்கும். நான் 7 நாளும் வியாபாரம் பார்ப்பேன் என் வாழ்க்கையில். ஆனால் நஷ்டப்பட்டு நடுரோட்டில் நிற்கும்போது முதல்ல வியாபாரம் போயிட்டு நடுரோட்டில் நின்னேன். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது சகலமும் சம்பூர்ணமா இருக்கும்போது, நீ மனமகிழ்ச்சியோடு இருக்கும்போது, களிப்போடு இருக்கும்போது, கர்த்தரை எப்படி சேவித்தேன், கர்த்தரை எப்படி தொழுது கொண்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என் வாழ்க்கையில் நிறைய மிஸ்டேக் இருந்துச்சு. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம், அதுக்கப்புறம் தான் கீழே சொல்றாரு, இவ்வளவு தண்டனை இருக்குப்பா அப்படிங்கிறார். என் வாழ்க்கையில் நான் தண்டனையை வாங்கியிருக்கேன். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சகலமும் குறைபட்டு, என் வாழ்க்கையில் சகலமும் குறைபட்டு நடு ரோட்டில் நின்றுருக்கேன். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். பட்டினியோடு இருந்திருக்கேன். தாகத்தோடு இருந்திருக்கேன். எல்லா ட்ரெஸ்லாம் எல்லாம் போயிட்டு அவ்வளோதான். லைஃப்லாம் கடைசி ஸ்டேஜ் வரையே போயிட்டு வந்துட்டு மரண தருவாய் வரையே போயிட்டு இருந்திருக்கேன். இதை ஏன் தெரியுமா சொல்கிறேன்? வியாபாரத்தில் இருக்கும்போது திமிரு, பெருமை, அகம், நான் வியாபாரம் பார்க்க எல்லாம் இருந்துச்சு. ஒன்றும் இல்லாமல் நாசமாய் நடு ரோட்டுக்கு வந்தேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசித்து தாழ்த்த ஆரம்பித்தேன். மனம் திரும்ப ஆரம்பித்தேன். பாவியா என் மேலே கிருபையா இருங்கப்பா. தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கும். சில குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டுட்டேம்பாங்க. எந்த பாயிண்ட், எந்த காரியம் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு ஸ்டெப்பு தான் சொல்லியிருப்பாங்க. 100க்கு 100 தேவன்கிட்ட போய் கேட்டான்னு தெரியும். ஒரு பிள்ளை எதுலேருந்து மீட் எடுத்தாரு,
எந்த பாவத்துல இருந்து மீட்டெடுத்தான்னு சொல்லி அங்கதான் ரிசல்ட் இருக்கு. சில குடும்பத்தை சொல்லுவாங்க, நான் ட்ரிங்க்ஸ் அடிமையா இருந்தேன், சில குடும்பத்துல நான் பாவ அடிமையில இருந்தேன் அப்படிம்பாங்க. ஆனா 100க்கு 100 ரிசல்ட் பரலோகத்தில் எழுதி வச்சிருப்பார். அவரோட ரத்தத்தினால கழுவப்பட்டு நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம். நம்ம வாழ்ற வாழ்க்கை ஏதாவது ஒரு காரியத்துல குறைவு இருக்கா, ஏதாவது ஒரு காரியத்துல பட்டினி இருக்கா, ஏதாவது ஒரு காரியத்துல தாகம் இருக்கா? சில குடும்பத்துல ட்ரெஸ்ஸே வாங்குறதுக்கு பணம் இல்லாம இருப்பாங்க, ட்ரெஸ்ஸே இருக்காது. அப்படிலாம் நிறைய குடும்பம் உண்டு. கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். யாரை சேவிப்பாய்? உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய், வணங்குவாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிசாசு கையில போய் சிக்கி கொண்டோம் அப்படின்னா அழிச்சிருவான், காணாம ஆக்கிடுவான். இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். சிறையிருப்பு, சிறையிருப்புக்குள்ள போய் அடிமையா இருப்பான். சத்துருக்களை சேவிப்பாய். அந்த அளவுக்கு பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, தேவனை சேவிக்காமல் போனதினால் வரக்கூடிய தண்டனை. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. நிறைய குடும்பத்திலே ஆவியும் இல்லை, உண்மையும் இல்லை. ஏன் அதை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, பரிசுத்தாவியான வருந்தால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்வு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை வழி நடத்துவார், போதிப்பார். நல் வழியில நடத்திருக்கு உங்களுக்கு பல காரியங்களை சொல்லி தருவார். என் வாழ்க்கையிலலாம் கையில பைபிள் எடுத்து வாசித்த எனக்கு புரியவே புரியாது. நான் 11 வயசுல வேலைக்கு போனால் இந்த பாவியை மீட்டெடுத்து பரிசுத்தப்படுத்தி தம் ரத்தத்தினால கழுவி கிருபையினால் நிரப்பி அபிஷேகம் பண்ணி பைபிள் காலேஜ் படிக்க கற்று கிருபை செய்தார். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம். உங்க முன்பாக நிப்பாட்டி இருக்கிறார். காரணம் என்ன? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம்னா என்ன, அக்கர்வம்னா என்ன, மனம் திரும்புதுன்னா என்ன, பரிசுத்தம்னா என்ன, சுத்தம்னா என்ன, அசுத்தம்னா என்ன? பரலோகத்துக்குள்ள போகணும்னா சுத்தமா இருந்தா போக முடியும், பரிசுத்தமா இருந்தா பரலோகத்துக்குள்ள போக முடியும், அசுத்தமா இருந்தா அங்க போக முடியாது. அப்படி ஏகப்பட்டு எழுதி வச்சிருக்காரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாயிண்ட்ல அழகா 2 வசனம் எடுத்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். உங்க வாழ்க்கையிலே சகலமும் பரிபூர்ணமா இருக்கும்போது தேவனோட சமூகத்துல போய் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்க. கையில பைபிள் எடுத்துட்டு போங்க. சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துருங்க. ஆவிக்குரிய திருச்சபைக்கு போங்க, ரொம்ப முக்கியம். அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தரை தேடுறீங்களா, செக் பண்ணி பாருங்க. வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. நீங்க இருக்கிற இடத்துல பக்கத்துல சர்ச் இருக்கா? சர்ச்சுக்கு போக முடியுமா? கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? குடும்பமா ரட்சிக்கப்பட்டாச்சா? ஞானஸ்தானம் எடுத்தாச்சா? வீட்டுக்குள்ள ஏதாவது விக்கிர வழிபாடு இருக்கா? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கர்த்தர் பிரியம் இல்லாமல் ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தாச்சுனாலே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். சும்மா அடுத்த சொத்தை ஏமாத்திடலாம், களவாண்டிடலாம், கொள்ளையடிச்சிடலாம், பொய் பேசிடலாம், இஷ்டம் போல சம்பாதிக்கலாம். எப்படினாலும் சம்பாதிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் கொஞ்சம் காணிக்க போட்டு வந்தா சரியா போயிடும் அப்படின்னா வசனம் அழகா போட்டிருக்கு. சாபத்துக்குள்ள அனுப்பிட்டாருன்னா சிக்கலா போயிடும். மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். நைட்டு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்து சில குடும்பத்தில் கிளம்பிட்டு இருப்பீங்க. ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ண போறேன். தொடர்ந்து இணைந்திருங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தி அனுப்பவும் கேளுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.
அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு புறப்படுறதுக்கு உள்ள எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியத்திலையும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாதுப்பா. கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் கிருபை தாங்க. எந்த குடும்பத்திலே எந்த உபத்திரத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுடைய உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் நீக்கி ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாக நிரப்புங்க. உங்கள் கிருபினால் நிரப்புங்க. உங்களோட இரத்த கோட்டைகளை வேலடைங்க. சில குடும்பத்தில் சர்ச்சைக்கு போக முடியாத சூழ்நிலை, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சந்திங்க. அவங்களுடைய துக்கத்தை கண்ணீரை மாற்றித்தாங்க. குடும்பமாக ஆலயத்து பொருட்டு கர்த்தர் கிருபை தாங்க. இந்த குடும்பம் ரட்சிக்கப்படும் கர்த்தர் கிருபை தாங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. தேவன் அருளியாப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பமும் பரலோகத்துல தேவன் பார்க்கணும்ப்பா. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பாருங்க. அவங்களுடைய இதயத்தில் என்னென்ன வேதனை இருக்கோ அந்த எல்லா வேதனையெல்லாம் நீக்கி கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்க. நிறைய குடும்பத்துக்குள்ளே பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா. அவங்களுடைய எல்லா பாரத்தையெல்லாம் நீக்குங்க. கர்த்தர் பூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மையமிடட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். சில குடும்பத்திலே அப்பா கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி மறுபடியும் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கிற கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம் ராஜா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில சகல விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் மேம்படட்டும்பா. வேற தேசத்துக்குள்ளே வேற சூழ்நிலை இணைந்திருக்காங்க. அவங்களுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. கால வேளையிலே அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. இந்த மாசத்தினுடைய எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில யாரெல்லாம் இருக்கிறவங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க. வெளியில புறப்படுறாங்க எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. குடும்பமாக ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும். தேவ சித்தத்துக்குள்ள வரணும். சபையில அப்பா அங்கத்தினராக இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். தேவன் அருளியப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தரை பொறுப்படுத்துவங்க. கற்பத்தனிக்க ஜெபினா கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. தாயும் பிள்ளையுமாக ஆசீர்வதிங்க. டெலிவரி பொறுப்புறாங்க பரம வைத்தியர் கூட இருங்க. அப்பா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதித்து அவங்களோட சந்ததியை அப்பா பழகி பெருக பண்ணுங்கப்பா. அது மாத்திரமல்ல, திருமணம் முடிந்ததுக்கப்புறம் சமாதானமில்லா ஒரு வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றித்தாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது. சில குடும்பத்தில் திருமணம் முடியாமல் இருக்கு. பரலோகத்தில் தேவன் பிள்ளைகளை பாருங்க. ஆசீர்வாத கதவுகளை திறந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. இந்த நாளிலும் இதயத்துக்குள்ள என்னென்ன பாரத்தோடு இருக்காங்களோ எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நாம் அனைவரும் கொண்டிருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எனக்காக டெய்லி ஒரு நிமிஷமா ஜெபிங்க. ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கடைசி காலத்தில் நம்ம ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தரோட வருகைக்கு நாம் ஆயத்தமாகணும். உள்ளதபடி சொல்லணும். அதே நேரத்தில் என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமாக வாழ்ந்து கர்த்தர் மீட்டெடுத்தவங்க முன்பாக நிப்பாட்டி இருக்கிறார். மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழ்ந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாக வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து நீதியை பின்பற்றி நற்கிரியை செய்து நன்மை செய்து பரலோகத்துக்குள்ள போகணும். தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய சத்தத்தை செவி கொடுப்போம். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க வேண்டிய விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம்.
தொடர்ந்து இணைந்திருங்கள். நைட் நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.